வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம தமிழ் திரையுலகை உலுக்குன ரோபோ சங்கரோட மரணத்தை பத்தி தான் பேச போறோம். ரோபோ சங்கர் யாரு? அவருடைய மரணத்திற்கான பின்னணி காரணம் என்ன? இத பத்தி தான் இன்றைய காணொளியில நாம விவாதிக்க போறோம். முக்கியமா சொல்லணும்னா, ரோபோ சங்கர் மதுரையை பூர்வீகமா கொண்டவரு. மதுரையில அவர் பிறந்திருந்தாலும், அங்க நல்ல கட்டுமஸ்தான உடல்வாகு அவருக்கு இருந்ததுனால, நிறைய ஆணழகன் போட்டியில அவரு கலந்துட்டு இருந்திருக்காரு. நிறைய மேடை நாடகங்கள்லயும் அவர் நடிச்சிருந்திருக்கிறாரு. அப்படி நடிச்சிட்டு இருந்தவர் உடம்புல இந்த ஈயத்தை பூசிக்கிட்டு ரோபோ மாரி டான்ஸ் ஆடினதுனால ரோபோ சங்கருங்கிற ஒரு பட்ட பெயரோட அதுவே பிற்காலத்துல பேர் நிலைச்சு வெறும் சங்கர்னு சொன்னா பேர் தெரியாது, ரோபோ சங்கர்னு சொன்னாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு அவரு வந்துட்டாரு. இவர் வெளி உலகுக்கு எப்படி தெரிய ஆரம்பிச்சாருன்னா, விஜய் டிவில வரக்கூடிய கலக்கப்போவது யாரு ப்ரோக்ராம்ல சிவகார்த்திகேயன், மதுரை முத்து இவங்க கூடலாம் சேர்ந்து இவர் நடிச்சு அது மூலியமா வெளி உலகுக்கு ரொம்ப பரவலா பேசப்பட்டாரு. அப்படி ஃபேமஸா இருந்தவர் விஜய் டிவி ப்ரோக்ராம் நிறைய அது இது எது இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ல அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தாரு. அப்படி ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தவர் தமிழ் திரையுலகுக்குள்ளார எப்படி அவர் நுழைஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோகுல்ங்கிற டைரக்டர் அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரவுத்ரத்துல ஃபர்ஸ்ட் சான்ஸ் ரோபோ சங்கருக்கு கொடுக்குறாரு. ஆனா அதுல ரோபோ சங்கர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் படத்துல வரல. அதனால ரொம்ப ஒரு அதிருப்தியா இருந்த சமயத்துல கோகுலோட 2வது படத்துல அவருக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. அந்த படத்துல படம் ஃபுல்லாவுமே வரக்கூடிய சீன் அவருக்கு கிடைக்குது. ஆனா ரோபோ சங்கரோடைய பேர் வெளியில தெரிய ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா, தனுஷ் கூட அவர் நடிச்ச படத்துக்கு அப்புறம் தான். அந்த படத்துக்கு அப்புறம் அவர் தெரிய ஆரம்பிச்சது. ஆனா அவரோட புகழ் பட்டி தொட்டி எங்கும் பரவ ஆரம்பிச்சது வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அப்படிங்கிற படத்துல நானே அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி நிறைய டைம் போட்டு கூட பார்த்துருக்கேன். அந்த படத்துல அவர் ஒரு எம்எல்ஏவா வருவாரு. வில்லன் ரவி மரியா வருவாரு. அவர் ரோபோ சங்கர்கிட்ட ஆக்சுவலா அவர் ஒரு சின்ன விபத்துல ஒரு பழச மறந்துடுவாரு. அவர்கிட்ட டீட்டெயில் கேட்பாங்க. என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, எப்படி அழைச்சிட்டு போனாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது அவர் எப்படின்னா ஒரு கோர்வையா தான் சொல்லுவாரு அந்த கதையை. காலையில 6 மணிக்கு அப்படிலேருந்து ஆரம்பிப்பாரு. அப்படி ஆரம்பிச்சு கோர்வையா கதை சொல்லிட்டு இருக்கும்போது குறுக்க யாராவது சத்தம் போட்டாலோ இல்ல வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டாலோ அவரு அந்த இடத்துல அப்படியே மறந்துடுவாரு. திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பாரு. இந்த நகைச்சுவை காட்சி பல தடவை நான் பார்த்து பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு ரோபோ சங்கரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம்னா அந்த படத்தை சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு ஃபேமஸா இருந்துகிட்டு இருந்த சமயத்துல திடீர்னு ஒரு வாட்டி அவர் ஒரு நல்ல ஆஜானுபாகுவான உடல்பாகு கொண்டவர். திடீர்னு ஒரு வாட்டி பார்க்கும்போது உடல்லாம் மெலிஞ்சி இப்படி ஒல்லியா வந்தாரு. நான் என்ன நினைச்சேன், அவரும் இழைச்சிருந்தாங்க, ஒரு ஒய்ஃபும் இழைச்சோன்னா நான் என்ன நினைச்சிட்டேன், சரி அவரு உடம்பு குறைக்கிறதுக்காக ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு, அதனால இழைச்சிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு மஞ்சகாமால லிவர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. லிவர் டோட்டலா ஃபெயிலியரா போய் அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் உயிர் பழைச்சு வந்திருக்கிறாரு. அதனாலதான் உடம்பு ரொம்ப குறைச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் உடம்புலாம் நார்மல் ஆயிட்டு வந்துட்டு இருந்தது. நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட ஒரு இன்டர்வியூல ஒன்று பார்த்தேன். நக்கீரன் கோபால் அவரோட இன்டர்வியூ அது. அந்த இன்டர்வியூல கூட அவரு திரு நக்கீரன் கோபால் அவர்கள் தான் பெரிய லெவல்ல உதவி பண்ணியிருக்காரு ரோபோ சங்கருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் அவர் ஒய்ஃபும் அந்த இன்டர்வியூல கலந்துட்டு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் தெரிய ஆரம்பிச்சது ரோபோ சங்கருக்கு நிறைய குடிப்பழக்கம் இருக்கு அப்படிங்கிறதும், குடிப்பழக்கத்தினாலதான் அவருக்கு மஞ்சள் காமாலையும் அது மாதிரி லிவர் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் பெரிய லெவல்ல அந்த குடியினாலே நிறைய பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. அவரே இன்டர்வியூல நிறைய டைம் சொல்லியிருக்காரு, நான் சாப்பாட்டு மாதிரி குடிப்பேன். என்னென்ன சரக்கு இருக்கோ, சின்ன சரக்கு ரூ. 6 ஆரம்பிச்சு 60,000 வரைக்கும் என்ன வெரைட்டில சரக்கு இருக்கோ எல்லாத்தையும் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாரு. சொல்லிட்டு மெசேஜும் சொல்லியிருந்தாரு, எனக்கு இப்ப இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் அந்த குடிப்பழக்கம் தான். அதனால குடிப்பழக்கத்தை தயவு செஞ்சு யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க, விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய டைம் அவரே இன்டர்வியூல எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அப்படியாப்பட்ட ஒரு இது நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூல அவர் என்ன சொன்னாங்கன்னா, அவர் ஒரு கட்டத்துக்கு மேல ஹாஸ்பிட்டலுக்கே நான் வர முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. அப்புறம் திரு நக்கீரன் கோபால் அவர்கள் தான் அவரை அழைச்சிட்டு போய் பெரிய லெவல்ல மெனக்கெட்டு இவர் ஹாஸ்பிட்டலே வரமாட்டேன்னு சொன்னவரை மெனக்கெட்டு அழைச்சிட்டு போய் டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணி அவரை கொஞ்சம் கொஞ்சமா கண்டினியூவா ஒரு 6 மாசம் அவரை அவர் டாக்டரும் திரு நக்கீரன் கோபால் அவர்களும் கண்டினியூவா ஃபாலோ பண்ணி அவர் உடல் நலத்தை டெய்லி ஒரு நாளைக்கு 2 வாட்டி விசாரிச்சு விசாரிச்சு மாத்திரை போட்டீங்களா, சாப்பாடு கொடுத்தீங்களா, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் அவங்க ஃபேமிலி கூட உரையாடி அவரை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு
ஒரு இதா விட்டிருந்திருக்கிறாங்க. ஆனா திரும்பவும் அவருக்கு குடிப்பழக்கத்தை மறக்க முடியாம திரும்பவும் அவரு குடிக்கு அடிமையாயிட்டதுனாலதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஏற்கனவே மஞ்சள் காமாலை வந்துட்டாலே சுத்தமா தொடவே கூடாதும்பாங்க. இவர் அது மாதிரி இருந்ததுனாலதான் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு ஷூட்டிங்ல ஒண்ணு கலந்துட்டு இருந்திருக்கிறாரு, சினிமா ஷூட்டிங்ல. அதுதான் வந்து அவரு அட்டன் பண்ண கடைசி ஃபங்க்ஷன். அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி இளையராஜா ஃபங்க்ஷன் ஒண்ணுல கூட நான் அந்த வீடியோ பார்த்தேன். அதுல கூட எல்லார் கால்லயும் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்குவாரு. முதலமைச்சர் கால்லயும் சரி, இளையராஜா, ரஜினி, கமல் இது மாதிரி எல்லார் கால்லயும் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாரு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு கடைசியா கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங்ல தான் அவர் கலந்துருக்காரு. அதுல தான் மயங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அட்மிட் பண்ணி எந்த புண்ணியமும் இல்லாம 2 நாள் அவர் ஐசியூல இருந்திருக்கிறாரு. இருந்து 18ஆம் தேதி வந்து அவர் இறந்து போயிருக்காரு. 19ஆம் தேதி அவரை வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. இதுல இருந்து என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா, குடிப்பழக்கங்கிறது ஒரு மனுஷனை வந்து எந்த அளவுக்கு வெச்சி கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு இவர் ரோபோ சங்கர் வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்காரு. அதனால நம்ம இதை அட்வைஸா உங்களுக்கு யாருக்கும் சொல்ல போறது கிடையாது. இதெல்லாம் வந்து நம்மளே லைஃப்ல நாம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் உண்டு. நம்ம அடிப்படை தான் அதோடைய விளைவுகள் என்னன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ ரோபோ சங்கர் மாரி இன்னொரு ரோபோ சங்கர் உருவாக வேண்டாம். அதாவது குடிப்பழக்கத்தினால யாரும் கெட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. உங்களுடைய கருத்தையும் நீங்க இங்க கீழே சொல்லலாம். உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க.